எல்லோரும் அமைதியாக நமது நெஞ்சில் குடியிருக்கும் நம் ஒருவர் அனைவரும் அமைதி காக்கவும். யாரும் சரி செய்ய வேண்டாம். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு சூழியலாளர் சங்கம் அரசியல் சார்ந்து கருத்து கணிப்பு ஆலோசனை கூட்டம் இந்த சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுல பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்காங்க. 13 மாவட்டங்களிலிருந்து வந்திருக்காங்க நிர்வாகிகள் மட்டும். அதாவது சூழியலாளர் சங்க நிர்வாகிகள் மட்டும் 13 மாவட்டங்களிலிருந்து இங்க வந்திருக்காங்க. அதுல மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்கள், செயலாளர், பொருளாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் இதெல்லாம் வந்து ஆலோசனை இதுல பெருவாரியா வந்து நீங்க வெள்ளாளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2.5 கோடி பேர் இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். அதுல சோடிய வெள்ளாளர் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்கும். இதுல அரசியல் அங்கீகாரம்ன்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோடிய வெள்ளாளர்களுக்கு வந்து மிக மிக குறைவா இருக்கு. அதை இந்த நேரத்துல நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். இதை வந்து நிரூபிக்கும் முறையா பாத்தீங்கன்னா கடந்த ஜூலை 13ஆம் தேதி ஒரு மாபெரும் மாநாடு வந்து திருச்சி ஜீகானர்ல நடத்திருக்காங்க. இதுல ஐஎஸ் ரிப்போர்ட்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேல வந்து கலந்துருக்காங்கன்றது வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட எங்களோட கணிப்புப்படி அது வந்து 50,000 பேர் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து எங்களோட எண்ணிக்கை வந்து நாங்க வந்து ஒற்றுமையை வந்து நாங்க வந்து நிலநாட்டிருக்கோம் அந்த இடத்துல. ஸோ அதை முன்னிட்டு பார்த்தோம்னா தொழிலாளர்களுக்கு கண்டிப்பா இந்த தடவை வந்து அரசியல்ல வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றது எங்களோட தீர்மானம். சூழ்நிலை குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 சீட்டு வந்து எங்களுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் இருக்கிற போட்டியிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதுல வந்து 2 கட்சிகளோட தலைமையிலையும் நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம மாநாட்டோட தீர்மானத்தை வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அதை வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் வந்து எந்த விதமான ஒரு பாசிட்டிவான எதுவும் எங்களுக்கு வந்து கிடைக்கல. தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த தீர்மானங்களும் வந்து அவங்க நிறைவேற்றி கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒட்டுமொத்த சோழியலாளர்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது இந்த நேரத்தில் வந்து உங்கள் முன்னாடி வந்து நான் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிக்கும் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எதிர்கட்சி தலைவரையும் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். ஸோ கூடிய விரைவில் அவங்களையும் சந்திச்சு எங்களோட கோரிக்கைகளை அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிறவங்களோட தான் நாங்கள் முதல்ல மட்டமாக பேசி நடத்திட்டு இருக்கோம். எதிர்கட்சியில் இருக்கிறவங்ககிட்ட அடுத்த மட்டும் சந்திக்கிறோம். அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகளோடலாம் நாங்கள் வந்து தொடர்பு நடத்த முடிவெடுப்போம். பிரைமரி கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து தீர்மானங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது மாநாடு நடத்தி முடிச்சு அதுல வந்து முக்கியமான தீர்மானம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சோழிய வெள்ளாளர்கள் மட்டும் இல்ல மற்ற வெள்ளாளர்களும் வந்து வருமான கோட்டிற்கு கீழே வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பயன்படுறது மாதிரி ஒரு நலவாரி அமைக்கிறத கேட்டிருக்கோம். அப்புறம் முக்கியமானது பாத்தீங்கன்னா 42 உட்பிரிவுல சில உட்பிரிவுகள் வந்து கெசட்ல இல்லாமல் ஸோ அவங்களுக்கு வந்து கெசட்ல அவங்களை கொண்டு வந்து ஏன்னா வெள்ளாளர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து பேக்வர்ட் காஸ்ட்ல வரும். ஸோ அவங்களையும் வந்து பேக்வர்ட் காஸ்ட்ல சேர்க்கணும் அப்படின்றத வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம மத்திய அரசுக்கு வந்து இப்போ வந்து தேவேந்திர வந்து வெள்ளாளரோட சமுதாய பேரை வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து கோர்ட்ல இருக்கு. அந்த கோர்ட்ல இருக்கும்போது நடுநிலை வகித்து செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தி இருக்கோம். தூத்துக்குடியில இருக்கக்கூடிய விமான நிலையம் இன்னைக்கு வந்து ஒரு விமான நிலையத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த விமான நிலையத்துக்கு வந்து ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவரோட பேரை வைக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் வந்து வலியுறுத்தி இருக்கோம். இது மாதிரி இப்ப இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் அவங்களுக்கு கோரிக்கை கொடுத்து அதை வந்து செய்ய சொல்லியிருக்கோம். முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றணும். அது மட்டும் இல்லாம இப்ப சட்டமன்ற தேர்தல் வரதுனால அரசியல் அங்கீகாரமும் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத கேட்கணும். கேட்கிறோம் அப்படின்னா எண்ணிக்கையில் அத்தனை பேர் இருக்கும். அதனாலதான் நாங்க வந்து எத்தனை சீட்டு சொல்றேன் 4லேருந்து 5 சீட் தான் கேட்டிருக்கோம். ஸோ அதுல எப்படி ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா எங்களோட கேண்டிடேட்ஸையும் அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய ஆட்களே இருக்காங்க. ஸோ அவங்களதான் நாங்க வந்து முன்னேற்றோம். அவங்கெல்லாம் ஏற்கனவே வந்து அந்தந்த கட்சியில வந்து இதெல்லாம் விருப்ப மனெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் எங்களோட